கொரிந்தியர் 6:5. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன், சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? 2 பேருக்கு நடுவில் சபையில் வழக்கு வந்தால் பரிசுத்தவான்களிடத்தில் போங்கள், முதல் ஆலோசனை. அப்புறம் 2வதாக சொன்னால், அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களிடத்தில் போக தயக்கமாக இருக்குது, அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார், அவரை சிலரை பாருங்க, பெரிய பரிசுத்தவான்களை பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும் சிலருக்கு. நான் ஜி சுந்தரம் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்வது உண்டு. சென்னை ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் காலஞ்சென்ற ஜி சுந்தரம் அவர்கள். அவரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை போய் பார்த்த உடனே எல்லாம் மறந்து போயிருமா, எல்லாம் மறந்து போயிடும். அவரை பார்த்த உடனே அப்படியே வார்த்தையே வராதான், கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்கிரும், தொண்டை அப்படியே அடைச்சிக்கிடும், வார்த்தையே வராது. இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் சொல்லணும்னு போயிருப்பாங்க, ஏதோ 1-2 மட்டும் கேட்டுட்டு வந்துடுவாங்க. எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய காரில் அவரோடு உட்கார்ந்து அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து புரசவாக்கத்திலிருந்து தாம்பரம் வரைக்கும் நான் காரில் போவதற்கான ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நான் எல்லாரையுமே தொலைக்கிறவன், கேள்வி கேட்டு தொலைக்கிறவன். எல்லாரிடத்திலும் நான் உரையாடி இருக்கிறேன், சந்தேகங்களை கேட்டிருக்கிறேன், கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய மனிதர்கள் டிஜிஎஸ் தினகரன், என் ஜீவானந்தம், டி மோகன், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள், அந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. எல்லார்ட்டையும் அனுபவத்தில் வயதில் மூத்த தெய்வ மனிதர்களிடத்துலலாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறேன், கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட ஏதாவது பேசிடணும். சில முறை நான் அவரை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய சீனியர் பாஸ்டர் சாமுவேல் ராஜையா அவர்களோடு அவர் என்னை அழைத்து போவார் பாஸ்டரை சந்திக்கும் போது, ஜி சுந்தரத்தை சந்திக்கும் போது. இவரும் ஒரு 1-2 வார்த்தை தான் பேசுவார். அவர் தான் கொஞ்சம் அதிகமாக பேசுவார், சுந்தரம் அவர்கள் தான். நான் அப்படியே அமைதியாக பயபக்தியாக கேட்டுட்ருப்பேன். ஏதாவது பேசிடணும், ஜி சுந்தரத்தை எடுத்துகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு ஒன்று எனக்கு வேணும். புரசவாக்கத்துலேருந்து தாம்பரம் போகிற வரைக்கும் ஏறக்குறைய 1 மணி நேரம். ஒரு வார்த்தை தொண்டையில் மேலே வரும், அப்படியே கீழே போயிடும், மேலே வரும், கீழே போயிடும். அந்த மாதிரி பரிசுத்தவான்களிடத்தில் போய் வழக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம், ஒரு பயம் இருக்கலாம், மரியாதை நிமித்தமாக அங்கே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கலாம். அப்படின்னா அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். யாரை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த பொறுப்பை அவங்ககிட்ட கொடுங்க. அப்படி இல்லைன்னா, ஐயோ வேண்டாம், இவனை நான் இவன் மேலே எனக்கு நம்பிக்கை மதிப்பு இல்லை, இவங்கிட்ட போய் என் பிரச்சனை எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் தயங்கினால் ஒரு விவேகமான ஒரு ஆளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு விவேகி கூட உங்கள் நடுவில் இல்லையா உங்கள் வழக்கை தீர்ப்பதற்கு என்று பவுல் கேட்கிறான். விவேகியை குறித்து நீதிமொழிகள் 17:27 இவ்விதமாக சொல்கிறது. யார் விவேகி? அவன் குளிர்ந்த மனமுள்ளவன். நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனமுள்ளவன். விவேகி யாரு? பதஷ்டம் அடைய மாட்டான், பொங்க மாட்டான், குதிக்க மாட்டான், ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டான். அப்படி நிதானமாக இருப்பான், அப்படி கூலாக இருப்பான். அவன் தான் விவேகி என்று வேதம் சொல்கிறது. இப்போ ஒருத்தர் தன்னுடைய பக்கம் நியாயத்தை சொல்லும்போது உணர்ச்சி வசப்பட்டுட்டா வழக்கை தீர்க்க முடியாது. முதல்ல பேசும்போது தான் அவர் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி தோணும். எனக்கு இவர் இப்படி ஒரு இடைஞ்சலை கொடுத்துட்டாருன்னு ஒருத்தர் அழுது சொல்கிறாங்க. ஒரு சகோதரியே வழக்க சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இப்படி ஒரு இடைஞ்சலை இவர் கொடுத்துட்டாருன்னு. இப்போ கோபம் வரும், உணர்ச்சி வசப்பாடு வரும். ஆனால் அப்படி உணர்ச்சி வசப்படாமல் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு 2 பேர் சொல்கிறதையும் கேட்டு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். முதல்ல ஒருத்தவங்க சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், அல்லது அவங்க தப்பாக அதை புரிஞ்சிருக்கலாம், அல்லது ஒரு பாதியை சொல்லிட்டு ஒரு பாதியை மறைக்கலாம், அல்லது ஒரு கோணத்திலிருந்து மட்டும் சொல்லியிருக்கலாம், இன்னொரு கோணம் சொல்லப்படாமல் இருக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டுறக்கூடாது. குளிர்ந்த மனம் உள்ளவன்,
விவேகியை குறித்து யாக்கோபும் அப்படிதான் சொல்கிறது. 3:13 சாந்தமுள்ளவன். ஒரு விவேகின்றவன் எப்படி இருப்பான்? அவன் சாந்த குணமுள்ளவனாக இருப்பான், ரொம்ப சாந்தமாக இருப்பான். அப்படிப்பட்டவர்களை ஒன்று பரிசுத்தவானிடத்துல போய் அவன் வழக்க தீர்த்துக்கோ, அல்லது ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நபரிடத்தை அந்த பொறுப்பை கொடுத்துரு. மேலேயும் போக யோசனையாக இருக்குது, கீழ் மட்டத்துலேயும் போய் பொறுப்பை கொடுக்க தயக்கமாக இருக்குன்னா விவேகமான ஒரு ஆள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துரு என்று பவுல் எழுதுகிறான். அதனால் ஒருவேளை பரிசுத்தவான் என்கிற அளவுக்கு வளர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனால் ஒரு விவேகிக்கான ஒரு தேவை இருக்கிறது. விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? அதனால அப்படிப்பட்ட விவேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. விவேகிகளை ஆண்டவர் சபைகளில் எழுப்புவாராக. ஆமென்.